நீங்கள் அதில் 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டீங்கன்னா அதில் 10 கோடி கிடைக்கும். ஆனால் நான் இதில் கட்சிங்கிறது அரசியலுங்கிறது அப்படி கிடையாதுண்ணே. திமுகவுக்கு போனால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதிமுகவுக்கு போனால் நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் நாம் தமிழரில் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பயன்படுவேன். மற்ற இனங்கள் மாதிரி ஒரு இனம் அல்ல தமிழினம். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன ஒரு இனத்தினுடைய பெருங்குடியில் பிறந்த நபர்கள் நாம. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கருத்தியல் இதுவரைக்கும் நாம ஊழல் பண்ணலை, லஞ்சம் வாங்கலை, கூட்டணிக்கு போகலை, கொலை செய்யலை, கஞ்சா மது போன்ற வியாபாரங்களில் ஈடுபடலை, இல்லீகல் பிசினஸ் செய்யலை. நாம உண்மையும் தூய்மையும் நேர்மையாக நிற்கிறோம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் போயிட்டுருக்கு. இதில் நேரடியாக கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு உதவிகள் செய்கிறீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு தினசரி என்னோட பிரச்சாரத்துக்கு வர்றது, திட்டமிடல் செய்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியான களத்தில் எனக்கு உதவி செய்கிறவங்க எந்த அளவுக்கு எனக்கு பக்கபலமாக நின்று தொடர்ச்சியாக எனக்கு என்னோட பிரச்சாரத்துக்கு வர்றீங்க, உதவிகள் செய்கிறீங்களோ அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒரு ஊரில் அவருடைய முகமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் அல்லது என்னுடைய நத்தம் சார்ந்த திண்டுக்கல் மாவட்டம், அந்த பக்கம் மதுரை மாவட்டம், இந்த பகுதியில் இருந்தோ அல்லது பிற மாவட்டங்களில் இருந்தோ நிறைய பேர் காணொலிகள்லாம் நாங்கள் பேசினதெல்லாம் எடுத்து வெட்டி அதை ஒரு பார்க்கக்கூடிய அளவில் சுவாரஸ்யமாக நாங்கள் பேசுகிறதோட சேர்த்து நான் என்ன பேசியிருக்கணும் அதை கீழே அது சம்மந்தமான காணொலிகள் ஓடிக்கிட்டு இருக்கும், அது சம்மந்தமான புகைப்படங்கள் ஓடும், அது சம்மந்தமான புள்ளி விவரங்கள், இப்படிலாம் நிறைய பேர் யாருன்னே தெரியாதவங்களாம் எனக்காக எடுத்து வேலை செய்கிறீங்க. அவங்களெல்லாம் நான் எனக்கு யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லையோ இந்த மாதிரி யாராவது என்னுடைய காணொலிகளை யூடியூப்லேருந்து எடுத்து வெட்டி நீங்கள் போடுறத பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய பேர் போடுறீங்க. என்னால் ஒரு சிலர் தான் தொடர்பு கொள்ள முடியுது. அப்படி தொடர்பு கொண்ட நபர் தான் ஒருத்தர், நம்ம தம்பி வேறு எழிலரசன். அவர் துபாயில் பணி செய்கிறார், வளைகுடா நாடுகளில் பணி செய்கிறார். அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கம் அவருடைய சொந்த ஊர். அவர் அங்கே இருந்துக்கிட்டு தினசரி ஒரு காணொலியில் பதிவு செஞ்சுட்டே இருந்தார். இது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்றக்காக அவருடைய தொடர்பு எடுத்து அவருக்கு நன்றி சொன்னோம். அந்த நன்றியை அவர்கிட்ட மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா இதை நம்மளுடைய காணொலிகளை இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அல்லது ட்விட்டரில் இருக்காங்க, எத்தனையோ நபர்கள் வெவ்வேறு வகையான காணொலிகளை எடுத்து போடுறாங்க. ஒரு பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெவ்வேறு வகையில் அவங்கள தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அவங்களவே வச்சு ஒரு காமெடியாக வச்சுட்டு போடுறவங்களும் இருக்காங்க. தன்னை கோமாளி மாதிரி காட்டிட்டு காணொலிகள் பதிவு செய்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி பல்வேறு விதமாக தான் தன்னுடைய காணொலிகள் தன்னுடைய பக்கமோ நிறைய பேர் பின்தொடரணும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும், லைக் பண்ணணும் அப்படிங்கிறக்க நிறைய பேர் பண்ணுற இந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞன் தன்னுடைய வேலைகளுக்காக இங்கேருந்து போய் வேறு தேசங்களில் போய் தன்னுடைய குடும்பத்தை அப்பா அம்மாவை பிரிஞ்சு வேறு தேசங்களில் போய் அந்த வெம்புழுதிலையும் அங்கே இருக்கக்கூடிய கடுமையான வெயிலையும் கஷ்டப்படுற நேரத்தில் அவருடைய ஓய்வு நேரங்களில் வேலை முடிஞ்சு வர நேரங்களில் அந்த தம்பி எழிலரசன் பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்களில் நடந்துக்கிட்டே தான் காணொலியில் போட்டிருப்பார். நிறைய காணொலிகளை பற்றி அவராக சாலையில் நடந்துக்கிட்டே, சாலை ஓரங்கள் நடந்துக்கிட்டே செல்ஃபி கேமரான்னு சொல்லக்கூடிய கைபேசியில் இருக்கக்கூடிய முன்னாடி கேமராவில் காணொலியில் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பார். அவருடைய காணொலியில் பார்த்தா நிறைய தம்பிகள் இது மாதிரி இருக்கிறீங்க. இருந்தாலும் எழிலரசனை மட்டும் மெச்சி பேசுகிறேன், தூக்கி வச்சு பேசுகிறேன் அப்படி இல்லை. எழிலரசனுக்கு ஒரு நன்றி தெரிவித்து ஒரு காணொலியாக போட்டுருவோமே அப்படின்றது என்னுடைய அது. அதோட சேர்த்து அவர் சில கேள்விகளெல்லாம் கேட்டிருந்தார். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக இந்த காணொலி இருக்குது. தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய எழிலரசன் போன்ற இன்னும் பல தம்பிகள் இருக்கீங்க. எழிலரசனுக்கு மட்டும் இந்த காணொலி வாயிலாக நான் நன்றி சொல்லலை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருக்க எழிலரசனுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி துபாயில் இருக்காரு, அவருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய காணொலிகளை யாரெல்லாம் எடுத்து உங்களுடைய ஓய்வு நேரங்களில் எடிட் பண்ணி அதை கட் பண்ணி அதோட சேர்க்க வேண்டிய இசைக்கோர்வையிலாம் சேர்த்து வெளியிடுற அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த காணொலி வாயிலாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் தம்பி எழிலரசன் ஒரு 2-3 கேள்விகள் கேட்டிருந்தாரு. அந்த கேள்விகளுக்குமான பதிலையும் இதுலேயே நான் சொல்லிடுறேன். இந்த காணொலியை அவர் கட் பண்ணி அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் போடுவார். அதே நேரத்தில் நம்மளுடைய வலையொலி பக்கத்தில் இதை நாங்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்கிறோம். தம்பி எழிலரசன் கேட்ட கேள்வி என்னன்னா, கட்சியிலேருந்து எல்லாம் விலகி வேற ஒரு கட்சியில் சேர்றதை பார்க்குறோம். ஆனால் நம்ம சிவசங்கர் அண்ணன் மட்டும் கட்சியிலிருந்து விலகி ஒரு 1.5 வருஷமா இருந்தாரு. அப்படி இருக்கும்போதும் கூட அவருடைய தொகுதியில வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் அவருடைய தொகுதியில வேட்பாளர் அறிவிச்ச பின்னாடியும் கூட என்னுடைய குடும்பத்தோட நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவேன், அந்த வேட்பாளர் என்னுடைய தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அண்ணன் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு தடவை வாடான்னு கூப்பிட்டா போதும், நேரடியாக களப்பணியில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்ட்டு நான் அண்ணன்ட்டே நேரடியாக சிவசங்கர் அண்ணன்ட்டே நேரடியாக கேட்டேன். அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்க. இதான் தம்பியோட முதல் கேள்வி. அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீங்கள் மனசாவத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக அடுத்து களப்பணி செய்ய வந்தீங்க? உங்களுக்கு போட்டிக்கிடுறதுக்கு நத்தத்தில் வாய்ப்பு கிடைக்காட்டியும் கூட இதை ஏன் நீங்கள் திரும்ப அவங்களுக்கு வாக்களிப்பீங்கலாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க
நத்தம் தொகுதியோட தற்போதைய வேட்பாளர் அழகம்மாள் சகோதரி வந்து கூப்பிட்டாலும் பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது தம்பிக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, தம்பி எழிலரசன், நம்ம வந்து இந்த இனத்தில் பிறந்த ஒரு சாதாரண நபர், ஒரு மனிதன், ஒரு குடிமகன் இந்த இந்திய திருநாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் சரி, நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பிறவி பலன் அப்படின்னு சொல்லிட்டு பிறவி கடன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா நாம் பிறந்த இந்த இனத்தில், நாம் பிறந்த இந்த தமிழ் இனத்தில் மற்ற இனங்கள் மாதிரி ஒரு 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 இனம் அல்ல தமிழ் இனம். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன ஒரு இனத்தினுடைய பெருங்குடியில் பிறந்த நபர்கள் நாம். அதோடு சேர்த்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஐயா வள்ளுவரை வந்து பின்பற்றக்கூடிய, வள்ளுவரை முன்னோடியாக கொண்ட ஒரு தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை உடைய ஒரு இனம் நம்ம. அப்போ இந்த இனத்தில் பிறந்துட்டு என்னுடைய சுயநலத்துக்காக நான் வாழ்வது வாழ்க்கை இல்லை. இறைவன் என்கிட்ட ஒன்று கொடுத்துருக்கான். என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியை கொடுத்துருக்கான். எனக்கு கொஞ்சம் அளவில் பேசுறதுக்கான ஒரு சிறு சிறு திறனை கொடுத்துருக்கான். அப்போ என்னுடைய திறன் என்பது என்னுடைய வாழ்க்கைக்கும் பயன்படணும், அதே நேரம் என்னுடைய குடும்பத்துக்கும் பயன்படணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னோட சுற்றத்துக்கும் பயன்படணும், அதே நேரம் நான் பிறந்த இந்த இனத்துக்கும் பயன்படும் நான் நினைக்கிறேன். இப்போ திமுகவுக்கு போனால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதிமுகவுக்கு போனால் நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் நாம் தமிழரில் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பயன்படுவேன். தேசிய தலைவர் பிரபாகரனை நான் பின்பற்றினால்தான், விடுதலை புலிகளை பின்பற்றினால்தான் மாவீரர்களுடைய தியாகம் என்னவென்று எனக்கு தெரியும். அந்த தியாகம், அவர்கள் செய்த தியாகத்தோடு ஒப்பிடும்போது நாம் பிறந்த இந்த மண்ணுக்கு நம்மள்ட்ட இருக்க ஒரு திறமையை மட்டும் பயன்படுத்த போகிறோம். நான் கற்ற கல்வியோ, என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான பேச்சு திறனோ, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான போராட்ட குணமோ இந்த சமுதாயத்திற்கும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் பயன்படும் என்றால் அதை நான் பயன்படுத்த தவறினா இந்த பிரபஞ்சம் என்னை மன்னிக்காது. என் பிறவி என்பது, இந்த ஜென்மத்தினுடைய பிறவி என்பது பூர்த்தியாகாதுன்னு நான் நம்புகிறேன். நான் பிறந்த இந்த பிறவியில் நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன். ஆகவே நிறைய மரக்கண்டுகளை நடுறேன். மரக்கண்டுகள் நடுறதோடு மரக்கண்டுகள் நடுவதற்கான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொடுக்குறேன். நானே நடுறது போக விழிப்புணர்வை கொடுக்கும்போது பல லட்சம் மடங்கு அது என்னை மாதிரியே பல பேர் நடுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. பல கோடி பண திட்டம் அண்ணன் கொண்டு வர்றாரு, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது. அப்போ அண்ணனுடைய சிந்தனையில் உருவான அந்த பல கோடி பண திட்டத்தை நானும் போய் விதைகள் நடுறேன், பண விதைகள் நடுறேன், அது மரங்கள் ஆகுது, அது பயனளிக்குது. அப்போ நான் மட்டும் செஞ்சால் அது நல்லா இருக்காது. அண்ணன் எப்படி எனக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரோ அதே மாதிரி நான் என் சார்ந்த சமுதாயத்திற்கும் நான் வாழக்கூடிய பகுதியில் விழிப்புணர்வு கொடுக்குறேன். இது என்னுடைய பிறவி கடனாக, பிறவி பயனாக நான் வந்து பார்க்குறேன். ஆகவே நாம் தமிழர் கட்சியில் இருப்பதும், தமிழ் தேசியத்தை பின்பற்றுவதும், தேசியத்தில் பிரபாகரனை மாவீரர்களையும், அதாவது நாம் தமிழர் கட்சியோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்கைகளோ மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்குது, நிலைத்தன்மையோடு கூட இருக்கும். ஆனால் விடுதலை புலிகளும் மாவீரர்களுடைய தியாகமும் தேசிய தலைவர் பிரபாகரனும் இன்னைக்கு இல்லை. ஆனால் அவருடைய தியாகம் போற்றுதலுக்குரியது. இனிமேல் அது மாறுதலுக்கு உட்பட்டதல்ல. அவர்கள் செய்த தியாகம் என்பது நம்மளுக்கு முன்னோடி. அந்த முன்னோடியை பின்பற்றி அவர்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு அவங்க செஞ்ச தியாகத்தில் முழுமையாக நம்ம செய்ய முடியாது. இந்த மாவீரர்கள் தன்னைத்தானே உயிரவே பலி கொடுத்து இந்த இனத்துக்காக போராடியவர்கள். தான் வாழ்ந்த மண்ணினுடைய விடுதலைக்காக, அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக அவர் உயிரிழந்தவர்கள். ஈழத்தில் மாண்ட மாவீரர்களும், தமிழ்நாட்டில் தமிழருடைய நீர் உரிமையிலிருந்து, மொழி உரிமையிலிருந்து எல்லாத்துக்கும் உயிர்நீத்த மாவீரர்கள். இவர்களை நம்ம பின்பற்றி போகிறோம். நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. அவர்கள் செய்த அளவிற்கு தியாகம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த பாதையில் போகிற நம்மளால் முடிஞ்ச ஒரு தியாகத்தை செய்யணும். இப்போதைக்கு நாம் நாம் தமிழர் கட்சியில் இருப்பது தான் இந்த தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடனாக நான் பார்க்கிறேன். ஆகவே நாம் தமிழர் கட்சியில் நான் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறேன். அதேமாதிரி தம்பி அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்வியும் நான் திரும்பவும், இது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அது முறையா இருக்கணும். வீடியோ போடுறேன். எங்களவே இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்காரன் எல்லா கட்சிக்காரனும் கூப்பிடுறான். நீங்க வந்து முக்கிய பொறுப்புல இருந்துறீங்க. முக்கிய பொறுப்புல இருந்து நாம் தமிழர்ல விலகிட்டு மறுபடியும் சேர்ந்துறீங்க. அந்த விலகின கட்டத்துல வந்து எப்படி கண்டிப்பா நிறைய கட்சிக்காரங்க அவங்களை அப்ரோச் பண்ணி கட்சியில சேர்றதுக்காக கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் அத்தனை ஆப்ஷன் எல்லாம் விட்டுட்டு திருப்பி நாம் தமிழர் கட்சியில வந்து போட்டியிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அண்ணன் சிவசங்கரன்ட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்ன தம்பி என்ன கேட்குறாருன்னா, நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் விலகி இருக்கிறபோது எங்களை மாதிரி யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற நபர்களுக்கே நிறைய ஆஃபர்லாம் வருது மற்ற கட்சியிலேருந்து, உங்களுக்கு அந்த மாதிரி வரலையா, அந்த மாதிரி உங்களை எதுவும் அழைச்சாங்களா அப்படின்ற விவரம் கேட்குறாரு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சியில் யாரெல்லாம் மனசாவத்தில் ஒதுங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சியில் மேடைகளை சிறப்பாக பேசக்கூடியவங்களுக்கும் சரி, களப்பணி சிறப்பாக செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, அண்ணன் சீமானோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, இங்கே இது வந்து ஒரு அரசியல் தளம். இந்த அரசியல் தளத்தில் நல்லா செயல்படக்கூடிய நபர்களை இந்த பையன், இந்த தம்பி நம்ம கட்சியில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பகுதி சார்ந்த திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளோ அல்லது அந்த பகுதியில் இல்லாமல் பொதுவாக வந்து வெகுஜனமாக பார்க்கக்கூடிய நபர்கள் சார்பாகவோ ஒரு அரசியல் கட்சியிலிருந்து அழைப்புகள் என்பது எல்லா பேருக்குமே வரும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நாம் தமிழர்காரங்க வரமாட்டாங்க அப்படின்னு யாருமே நம்மளை வந்து பேரம் பேசலாம் கூப்பிடல. அது என்ன சொல்லணும்னா, நம்மள்ட்ட வந்து பேரம் பேசவே பயந்த காலகட்டமெல்லாம் போய் இப்போ இவங்க மனசாவத்தில் இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டா நம்மளோட அதிமுகவுக்கு வந்துருவாங்களா, இவங்க இப்போ மனசாவத்தில் இருக்காங்க, இவங்களை கூப்பிட்டா இவங்க திமுகவில் இருந்து நம்மள்ட்ட, அதாவது மற்ற கட்சியில இருந்து
திமுக வந்துருவாங்களா அப்படின்னு இவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு 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 பேசுவதற்கான ஒரு கருப்பொருள், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. இப்போ நான் ஒதுங்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒதுங்கி நிற்கவும் தான் என்கிட்ட நிறைய பேர் பேரம் பேசினாங்க. அதில் எல்லாம் இல்லைன்னு சொல்ல நிறைய பேரம் பேசினாங்க. நிறைய வந்து பணங்களும் சரி, காரு பணம் இதோட சேர்த்து பெரிய பொறுப்புகள், கட்சியில் பெரிய பொறுப்புகள், இது போதுக்கு தேர்தலில் உள்ளாட்சி அமைப்புகளில் சேர்மன் மாதிரி, ஊராட்சி ஒன்றியத்தில் சேர்மன், நகர்ப்புறங்களில் இருக்க சேர்மன் சொல்லக்கூடிய ஊராட்சி மன்றம், நகர்மன்றம், பேரூர் கழகங்கள், இதில் மாதிரியான இதில் வந்து அரசியல் ரீதியான பொறுப்புக்கு தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு, உறுதியாக உங்களுக்கு பொறுப்பு தரோம், இப்படியெல்லாம் நிறைய பேசினாங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், அந்த பொறுப்புகள் எனக்கு கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு காரு பங்களா செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நான் ஜெயிச்சேனான்னு பார்த்தா அது இருக்காது. நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றானா அது இருக்காது. அதில் முழுமையான எனக்கு திருப்தி இருந்துச்சானா இருக்காது. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி எந்த விவாதத்தில் கொண்டு போய் எந்த நிகழ்வுகளை என்னை பேச விட்டாலும் திமுகவை, அதிமுகவை, பிஜேபி, காங்கிரஸை அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய அளவிற்கு என்கிட்ட ஒரு கருத்தியல் இருக்குன்னா அந்த கருத்தியல் தூய்மையான கருத்தியலாக என்கிட்ட இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கருத்தியல் இதுவரைக்கும் நாம் ஊழல் பண்ணலை, லஞ்சம் வாங்கலை, கூட்டணிக்கு போகலை, கொலை செய்யலை, கஞ்சா மது போன்ற வியாபாரங்களில் ஈடுபடலை, இல்லீகல் பிஸ்னஸ் செய்யலை. நாம் உண்மையும் தூய்மையும் நேர்மையாக நிற்கிறோம். இந்த சித்தாந்தம் எந்த அளவிற்கு தேசிய தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசியத்தை கட்டமைத்தது எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த தூய்மையான தமிழ் தேசியத்தை நாம் பின்பற்றி நிற்கிறோம். நம்ம கையில் நம்ம மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அப்போ இந்த தூய்மையும் இந்த நேர்மையோடு இருக்கையில் பேசும்போது ஒரு கட்ஸு, ஒரு கௌரவம், ஒரு நெஞ்சு உரம், ஒரு 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 திமிரு இருக்கும், ஒரு திமிரு தனாவட்டு இருக்கும். கெத்தா போய் ஒரு இடத்துல மேடை ஏறி பேசலாம், கெத்தா போய் ஒரு விவாதத்தில் கலந்துக்கலாம், கெத்தா மக்கள் முன்னாடி நான் ஊழல் செய்யலை, நான் நேர்மையாக நிற்கிறேன், நேர்மையாக நிற்கிற கட்சி பின்னாடி நிற்கிறேன், நேர்மையாக நிற்கிற தலைவர் பின்னாடி நிற்கிறேன், நம்மளால் இந்த கட்சியில் இருந்து மட்டும்தான் பேச முடியும். இந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனால் நானும் ஒரு பிழைப்புவாதியாக மாற முடியும். அவர்கள் செய்த நன்மை என்ன, அவர்கள் ஈழத்திற்கு செய்த நன்மை என்ன, தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன அப்படிங்கிறத மட்டுமே நான் வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டி பேச முடியுமே தவிர உண்மையிலேயே அவர்கள் செய்த தவறை என்னால் சுட்டிக்காட்ட முடியாது. ஒருவேளை என் எதிர்த்தரப்பு சுட்டிக்காட்டினாலும் உங்களை யோசிங்க, நான் இப்போ ஒரு கட்சிக்கு போகிறேன், அதிமுகவுக்கே போகிறேன், அதிமுகவில் போய் நான் அவங்களுடைய விவாதங்களில் போய் கலந்துக்கிறேன் அதிமுக சார்பானா, அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் எனக்கு எதிராக ஒரு தம்பி உட்காந்து விவாதம் பண்ணுவான், அவன் கேட்பான் என்கிட்ட. அப்போ அவனுடைய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்போ நான் அந்த இடத்துல வெக்கி தலகுனிகிற நிலைமை வரும். அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன், நாம் தமிழர் கட்சியில் இருப்பது என்பது எனக்கு மிகவும் ஒரு சரியான இடத்தோட சேர்ந்து இது விவாதிக்கிறதுக்கும் சரி, மற்ற தர்க்கங்களையும் சரி, நாம் நேர்மையாக எடுத்து முன்வைக்கிற அளவுக்கு இந்த கட்சி உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறது. தேசிய தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் உருவாக்கிய இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது அவர்கள் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது யாரோ உருவாக்கின தமிழ் தேசியம். இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கு நாம் தமிழர் கட்சினா அது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டு இன்னொரு கட்சியில் போய் அடிமையாக இருக்கிறதுக்கு இந்த கட்சியில் சுதந்திரமாக இருந்து வேலையை தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்து நான் ஒரு தண்டை அடிமையாக இருந்து அதன் மூலமாக நான் ஒரு சிற்றரசராக இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு போராளியாக, ஒரு போர் வீரனாக தர்மமும் நியாயத்தோடு நின்று போரிடுறதை நான் பெருசாக நினைக்கிறேன். ஒரு தண்டை அடிமையாக இருந்து நான் அரசனாகவோ பேரரசனாகவோ சிற்றரசனாக வாழ்வதற்கு பதிலாக நான் என் இனத்திற்காகவும் என் மொழிக்காகவும் என் பண்பாட்டுக்கும் என் கலாச்சாரத்துக்கும் ஒரு சரியான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவீரனாக, ஒரு சரியான வீரனாக, ஒரு சாதாரண சோல்ஜராக, ஒரு படை வீரனாக இருப்பதை நான் பெருமையாக பார்க்குறேன். அது விடுதலை புலிகளுடைய படை வீரனா, நாம் தமிழருடைய படை நான் இருக்கிறத பெருமையாக பார்க்குறேன். ஆகவே நாம் ஒரு கட்சியில் பயணிக்கிறேன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்குறேன். இப்போ வந்து விஜய் வந்து பல மேடைகளில் சொல்றாரு, ஆளுங்கட்சியும் மேலிடத்துல இருந்தும் எங்களை சுதந்திரமா இயங்க விட மாட்டாங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆள் பலம், ரசிகர் பலம், பணபலம் இவ்வளவு இருக்க விஜய்க்கு இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்லாம் எந்த மாதிரி இதை சந்திச்சிருப்பாங்க? குறிப்பா நீங்க வந்து பல அரசியல் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி எல்லாத்துக்கும் எதிர்ப்பா அவங்க செய்யக்கூடிய இந்த கனிம வள கொள்ளைகள் இதெல்லாம் பலதான் நேரடியாகவும் தடுத்திருக்கீங்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த மாதிரியான இந்த மாதிரி அழுத்தங்கள் எல்லாம் எதிர்கொண்டீங்க? அதுல இருந்து எப்படி அது உங்களையும் உங்க குடும்ப தலைவர்களையும் எதுவும் பாதிச்சதா? தம்பியோட கேள்வியை கேட்டிருப்பீங்க. அண்ணன் விஜய் வந்து இன்றைக்கி வந்து எங்களை வந்து மத்திய அரசும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு எங்களை வந்து கட்சி வேலை செய்ய விட மாட்டேங்குது, எங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குது, நிறைய இடையூறு கொடுக்குது, எங்களால் வளரவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் விஜய்க்கு நான் ஏற்கனவே பல முறை இந்த காணொலிகள் வாயிலாகவும் நிறைய இடங்களில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அண்ணன்ட்ட சொன்னது, அண்ணன் நீங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டிருப்பீங்க. எதுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க? ஒரு நடனம் ஆடுவதில் இருக்கக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். நடிப்பு திறனில் நடிக்கும்போது ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். என்னை மாதிரி இப்படி வெயிலில் நின்று ஒரு நேரம் நடிச்சிருந்திருப்பீங்க,
நடிச்சிருந்திருப்பீங்கன்னா, நான் இப்போ நடிக்கலை. வெயிலில் நின்று நாங்கள் எப்படி பேசுகிறோமோ இது மாதிரி நீங்கள் ஒரு நேரத்தில் வெயிலில் நின்று நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வெயிலில் நின்று பாட்டுக்கு டான்ஸ் ஆட நடனம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு, நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு கடினமான ஒரு செயலை வந்து நடிப்புலையோ அல்லது திரைத்துறை சார்ந்தோ நீங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. எந்த துறையிலையுமே வந்து முன்னேறி வருவதுங்கிறது சாதாரண விடயம் கிடையாது. அதில் உங்களுடைய துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனால் அந்த துறை சார்ந்து நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட அதனால் நீங்கள் அடைகிற பலன் ரொம்ப அதிகம். ஆனால் அரசியல் அது மாதிரி கிடையாது. நீங்கள் அதில் 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டீங்கன்னா அதில் 10 கோடி கிடைக்கும். ஆனால் நான் இதில் கட்சிங்கிறது அரசியலுங்கிறது அப்படி கிடையாதுண்ணே. ஏதோ 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டால் 10 கோடி கிடைக்கிற துறை அரசியல் கிடையாது. நீங்கள் 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டீங்கன்னா 10 பைசா கூட பலன் கிடைக்காது. அப்படியே வந்தால் தான் அரசியல் துறை. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கடினமான உழைப்பும் உங்கள் இறப்பிற்கு பிறகு கூட அதில் பாராட்டுதலை பெறும். அதன் மூலமாக உங்களுடைய வாரிசுகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கோ அல்லது உங்களுடைய கட்சியை பின்பற்றக்கூடிய தொண்டர்களுக்கோ இறப்பிற்கு பிறகு கூட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் சினிமா துறை மாதிரி நேற்று அடிச்சு இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு, நாளைக்கே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பேர் எடுத்து புகழ் எடுத்துன்னு சொல்லிட்டு அரசியலை செய்ய முடியாதுண்ணே. இது வந்து நெடுந்தூர பயணம். இந்த பயணத்தை உங்களால் பயணிக்க முடியாதுண்ணே. இது மாதிரி கடினமான வெயிலில் நின்று பேச முடியாது. தொடர்ச்சியாக 234 தொகுதியை ஓடி உழைக்க முடியாது. உங்களால் இரவு பகலாக கஷ்டப்பட முடியாது. ஒரு மழைக்காலம் வரும், மழை தண்ணி ஏற்கனவே அந்த கஜா புயல் மாதிரி வர்தா புயல் மாதிரி சென்னையில் பெரு வெள்ளங்கள் வரும். தூத்துக்குடி மாதிரியான இடங்களில் பெருவெள்ளம் வரும். தமிழ்நாடு முழுக்க பெருவெள்ளம் வரும். பூராமே அழுகி போன ஒரு செத்துப்போன பூனை, ஒரு செத்துப்போன எலி, செத்துப்போன நாய் அழுகி கொலன்னு மிதந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு இடையில நீங்கள் போய் மக்களுடைய பிரச்சனையை கேட்க வேண்டியது இருக்கும். மக்களுக்கு ஒரு நிவாரணப் பொருள் கொடுக்க வேண்டியது இருக்கும். மக்களை போய் சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய ரசிகர்களே பாதிக்கப்பட்டு நிற்பாங்க, உங்களுடைய தொண்டர்களே பாதிக்கப்பட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி இடங்களை நீங்கள் போயிருங்களான்னா உங்களால் போக முடியாதுன்னு. அந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாதுன்னு. நீங்கள் ஒரு மழை பெஞ்சா ஒரு இடத்துல உட்காந்து மழையை ரசிக்கிற இடத்துல இருந்து பழகிட்டீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைன்னு. மழை பெய்யுதுன்னா ஆட்டை பிடிச்சி கட்டணும், மாட்டை பிடிச்சி கட்டணும், ஆடு மாடுகளை சகதி இல்லாத சேர் இல்லாத வதி இல்லாத இடத்துல அதை கொண்டு கட்டணும். மறுநாள் அந்த சேரிலையும் சகதியிலையும் கிடக்கிற சாணிகளையும் மூத்திரத்தையும் அள்ளணும். இந்த விவசாய வேலை செய்யறவனுக்கு தான் விவசாயத்தில் இருக்க கஷ்டம் தெரியும். நீங்க எல்லாம் மழையை ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் விவசாயத்தில் மழை காலத்தில் எப்படி விவசாய இடுபொருட்களை பாதுகாப்பது, விதை பொருட்களை பாதுகாப்பது, உரத்தை பாதுகாப்பது, செயற்கை உரம் இல்லாமல் இயற்கை உரத்தை பாதுகாக்கிற ரொம்ப கஷ்டம். மழை காலங்களே வெயில் காலங்களே. அப்போ நாங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் அதை பாதுகாக்கிற எவ்வளோ கஷ்டம், மழையை எதிர்கொள்றது எவ்வளோ கஷ்டம், வெயிலை எதிர்கொள்றது எவ்வளோ கஷ்டம், இதை பூராமே நாங்கள் பார்த்து கஷ்டப்பட்டு பழகி வந்த நபர்கள்னே. நாமனூர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்பவர்கள் அடிப்படையில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து எல்லா வகையான கஷ்ட நஷ்டங்களையும் எல்லா வகையான துன்பங்களையும் பட்டு வந்தவங்க. ஆகவே நாங்கள் விடுதலை புலிகள் பட்ட கஷ்டத்தையும் தேசியத்தில் ஒரு பிரபாகரனும் மாவீரர்களும் பட்ட கஷ்டத்தையும் நாங்கள் உணர்ந்ததுனாலையும் நாங்கள் அதுபோன்று சிறு சிறு கஷ்டங்களை விவசாய நிலங்களையும் ஆடு மாடு வளர்க்கறதையும் கிராமங்களையும் பட்டு வளர்ந்ததுனால இந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் அரசியலை செஞ்சுருவோம்னே. ஆனால் உங்களால் அது முடியாதுனே, உங்களுடைய தளபதிகளால் முடியாதுனே. ஒருவேளை உங்களுடைய ரசிகர்களை கடைக்கோடியில் இருக்கக்கூடியவங்க எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு முழுமையாக இந்த அரசியலுடைய விழிப்புணர்வு இருக்காதுனே. ஆகவே நாங்கள் சொல்றது அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது நாங்கள் எதிர்க்கல. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க, அந்த மாதிரி கஷ்டப்படுறான்னு சொல்றீங்க. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், திமுக அதிமுகவில் உச்சபட்சமாக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்த காலகட்டத்தில் அரசியல் ஆரம்பித்தவர் அண்ணன் சீமான். அவரோட கரம் பிடித்து வந்தவர்கள் நாங்கள். அந்த காலகட்டத்தில் எல்லாம் இன்னைக்காச்சும் உங்களுக்கு ஊடக விளம்பரம் எவ்வளோ இருக்குன்னு. அண்ணன் விஜய் வர்றீங்கனாக்க பல நிறுவனங்கள் வந்து, பல தொலைக்காட்சிகள், பல பத்திரிகைகள் வந்து உங்களுடைய பேட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஆனால் நாங்கள் அண்ணன் சீமான் உருவாகும் போது, நாமக்கல் கட்சி உருவாகும் போது அண்ணன் சீமான பேட்டி எடுக்க ஒரு ஊடகம் கிடையாதுண்ணே. ஒரு அச்சு ஊடகமோ ஒரு காட்சி ஊடகமோ சீமான பேட்டி எடுத்தது கிடையாது. எடுக்கிற பேட்டியை, எடுக்கிற பொதுக்கூட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை கவரேஜ் பண்ணதை எதையுமே அவங்க செய்தித்தாளில் போட்டதில்லை. நீங்கள் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா விளம்பர பக்கம்னு ஒன்று இருக்கும். அதில் செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா அப்படி கையகலத்தில் ஒரு விளம்பரம் போட்டிருப்பாங்க, செப்டி டேங்க். அந்த அளவிற்கு கூட எங்களுக்கு இந்த அரசு கட்சிகள், இந்த அரசியல் சார்ந்து ஆதரவா திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், அது அச்சு ஊடகமாக இருக்கட்டும் காட்சி ஊடகமாக இருக்கட்டும், யாருமே எங்களுடைய போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ நாங்கள் கலந்து கொண்ட கட்சி நிகழ்வுகளையோ நாங்கள் நட்ட மரங்களையோ அல்லது நாங்கள் தூர்வாரிய குளங்களையோ அவங்க வெளியிட்டது கிடையாதுன்னு. அதெல்லாம் தாண்டி 15 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் செஞ்ச கொடுமையெல்லாம் தாங்கி நாங்களே ஊடகமாக மாறினோம்னா, என்னைக்கு ஃபேஸ்புக் வந்துச்சோ, என்னைக்கு ட்விட்டர் வந்துச்சோ, என்னைக்கு இன்ஸ்டாகிராம் வந்துச்சோ, அந்த காலகட்டங்கள்ல இருந்து ஆரம்பத்தில் 2009-8 காலகட்டங்களில் ஆர்குட்னு சொல்லி ஒன்று இருக்கும். இன்னைக்கு ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி எனக்கு ஆர்குட்னு ஒன்று இருந்துச்சு. அது இருந்த காலகட்டங்கள்ல இருந்து நாங்களே ஊடகமாக மாறி நாங்கள் செய்த நலத்திட்ட பணிகள், நாங்கள் செய்த சமூக புரட்சிகள், போராட்டங்கள், இதை எல்லாத்தையுமே நாங்களே ஊடகங்களில் போட்டு அதன் மூலமாக கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதன் மூலமாக கட்சியை வளர்த்து வந்த நபர்கள்னே. உங்களை மாதிரி ஏசி காரில் உட்காந்துட்டு ஏசி பஸ் மேலே நின்று பேசிட்டு போன ஆட்கள் நாங்கள் கிடையாதுன்னு. அதனால் இந்த அரசியல் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இலக்குவானது, எளிமையானது கிடையாதுன்னு. இது மிகப்பெரிய முதலைகள் வாழக்கூடிய குளம்னு அண்ணன் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தார். இது முதலைகள் வாழக்கூடிய
வாழக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய முதலைகள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடல்னே. இந்த கடலை நீங்கள் நீந்தி ஜெயிக்கிற கஷ்டம்னு தானே உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் சொன்னோம். அதனால் விஜய் அவர்கள் கஷ்டப்படுவதோ, அண்ணன் விஜயினுடைய கட்சிக்காரவங்க கஷ்டப்படுவதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு புதுசாக தெரியுது. நாங்கள் அதிலேயே பட்டு உணர்ந்து 15 வருஷம் கடந்து நின்றுட்டோம். ஆகவே தான் சொல்கிறோம், அண்ணன் விஜய்க்கு இந்த அரசியல் ஒத்து வராது. அண்ணன் விஜயை நம்பி இளைஞர்கள் அவரை நம்பி போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணமாக தான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். சச்சின் டெண்டுல்கர் 100 ரன் அடிப்பார், அவர் செஞ்சுரி போட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் சச்சின் டெண்டுல்கரை கொண்டு வந்து உசேன் போல்ட் மாதிரி ஓடுங்கன்னா அவரால் ஓடி ஜெயிக்க முடியாது. அவரை கொண்டு வந்து இளையராஜா மாதிரி மியூசிக் போடுங்க, ஏஆர் ரஹ்மான் மாதிரி மியூசிக் போடுங்கன்னா போட முடியாது. ஐயா ஏஆர் ரஹ்மானையோ இளையராஜாவை கொண்டு வந்து சச்சின் மாதிரி செஞ்சுரி அடிங்கன்னா அவருக்கு அடிக்க தெரியாது. உசேன் போல்ட் நல்லா ஓடக்கூடியவர், அவரை கூப்பிட்டு மியூசிக் போடுங்களோ இல்லை செஞ்சுரி அடிங்கன்னு சொன்னால் முடியாது. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு துறையில் சால சிறந்தவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் விஜய் மாதிரி நடனம் ஆட யாராலே முடியாது, அண்ணன் விஜய் மாதிரி நடிக்கிறதுக்கு யாராலே முடியாது, மாற்று கருத்து இல்லை. அவர் நல்ல நடிகர், நல்ல நடன கலைஞர், நல்ல பேச்சாளர், நல்ல ரசிக்கக்கூடிய ஒரு 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 நகைச்சுவை செய்யக்கூடிய நபர், நல்ல காமெடியன், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் காமெடியன் சொல்றது படத்தில் மட்டும், மொத்தமாக சொல்லலை. நீங்கள் அந்த மாதிரி தவறாக நினைச்சிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான அண்ணன் விஜய் அவர்களுக்கு தனித்திறன் அதிகமாக இருக்குது. ஆனால் அது அரசியலுக்கு பயன்படுமா? அந்த தனித்திறன் மூலமாக சினிமா துறையில் நீங்கள் வெற்றி பெற்றது போல அரசியலில் வெற்றி பெற்ற முடியுமான்னா அது முடியாதுன்னு. அதைத்தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். இந்த அரசியலுக்குன்னு நிறைய கஷ்டப்படணும், நிறைய துன்பங்களை சந்திக்கணும், நிறைய இன்னல்களை சந்திக்கணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய படிக்கணும். நிறைய படித்ததை கூற கொண்டு வந்து இளைஞர்கள்ட்டையும் தன்னுடைய ரசிகர்கள்ட்டையும் தன்னுடைய தொண்டர்கள்ட்டையும் சொல்லி அவர்களை தளபதிகளாக மாற்றணும். அண்ணன் விஜய் அவர்களுக்கும் ஒன்றும் தெரியல, விஜயோட இருக்கக்கூடிய தளபதிகளுக்கும் ஒன்றும் தெரியல. இவர்கள் இருவரும் சேர்ந்து எப்படி ஒரு நல்ல தொண்டர்களை, நல்ல தளபதிகளை உருவாக்க முடியும்னா ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் எந்த அளவில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதைத்தான் உங்களுடைய தொண்டர்களுக்கும் உங்களுடைய தளபதிகளுக்கும் சொல்லிக் கொடுப்பீங்க. அவர்கள் எங்களை போன்று கற்றுக்கொண்டு வந்த தளபதிகளை எதிர்த்து நின்று இந்த அரசியல் செய்ய முடியாதுன்னு, மாறாக ஒரு ரசிகர் கூட்டமாக இருப்பாங்கன்னே. ரசிகர் கூட்டங்களால் இங்கு புரட்சி செய்ய முடியாதுன்னு. புரட்சியை வேடிக்கை பார்க்கறது கூட ஒரு ஒரு தனி சிந்தனை வேணும்னே. அது எதுவுமே உங்கள்கிட்டையும் இல்லை, உங்களுடைய தளபதிகள்கிட்ட இல்லை. உங்கள் 2 பேர்த்திட்ட இல்லாதனால பாவப்பட்ட உங்களுடைய ரசிகர்களுக்கு அதை கடத்த முடியாதுனே, கற்றுத்தர முடியாதுனே. இந்த அரசியலினுடைய நுட்பங்களையும் அரசியலினுடைய தாற்பயத்தையும் அரசியல் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நீங்கள் படிங்கனே. ஏற்கனவே படித்தவங்கள்ட்ட கற்றுக்கங்கனே, அதுக்கப்புறம் அரசியல் செய்யணும். அதுக்கப்புறம் உங்கள் தொண்டர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து நல்ல தளபதிகளாக இந்த மண்ணில் போராளிகளாக உருவாக்குங்கனே. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்கினேன், வாக்கு அரசியலுக்கு வாங்கினேன். வீணாக ஏற்கனவே இருந்த ஐயா விஜயகாந்த் மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தை நாசமாக்கினது மாதிரி, ஐயா கமலஹாசன் ஒரு படித்த இளைஞர் பட்டாளத்தை நாசமாக்கினது மாதிரி நீங்களும் ஒரு இளைஞர் பட்டாளத்தை நாசமாக்கிறாதீங்கன்னு. உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் இளைஞர்கள்னே. அந்த இளைஞர்களை தவறாக வழிகாட்டி அரசியல் நாசப்படுத்திடாதீங்கன்னு தம்பி எழிலரசன் கேட்ட கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டிருந்தாரு, நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசின ஒரு காணொலியில் கடைசியாக ஒரு தம்பி சொல்லியிருக்காரு, நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் 10 ஆண்டுகளாக இசைக்கு சுப்பையாக பார்க்குறோம், உங்களை இப்போ தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்குறோம்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான் தம்பி. அந்த தம்பிக்கு பதில் சொல்கிறதையே ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் பதிலாக நான் அதை சொல்லிடுறேன். நான் இந்த சட்டமன்ற தொகுதிக்கும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் புதிதானவன் தான். ஆனால் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே பல போராட்டங்களை நான் கலந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமானனை இங்கே கலந்துக்கிட்ட பல போராட்டங்களை, குறிப்பாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய வள்ளியூரில் இருக்கக்கூடிய கூடங்குளம் மனு உலைக்காக நான் 15 நாட்கள் இங்கேயே தங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன். ஐயா உதயகுமார் அவங்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்லணும்னா நான் பல்வேறு வகையான காணொலியும் வச்சிருக்கேன், புகைப்படங்கள் வச்சிருக்கேன் நிறைய. அப்போ நான் மாணவர் பாசறையில் கோயம்புத்தூர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாமதர் கட்சியினுடைய மாணவர் பாசறை பொறுப்பில் இருந்தேன். அங்கேருந்து தம்பிகளை எல்லாம் கூட்டியாந்து இன்னைக்கு நிறைய தம்பிகள் இன்னைக்கு இன்னமும் நம்ம கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் தெரியும். 15 நாட்களுக்கு மேலாக இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் தங்கி நான் போராட்டம் செய்தேன். அதுக்கப்புறம் சீமானன் திருமணம் ஆன உடனே அவங்களுடைய மனைவியோட அண்ணி கையிலோட இங்கே போராட்டத்துக்கு வந்தாங்க. அந்த போராட்டத்தில் எனக்கு கலந்துருக்கேன். அதுக்கப்புறம் பல்வேறு வகையான இங்கே நடந்த மணல் கொள்ளை, இன்னும் சொல்லணும்னாக்க நம்ம இதில் கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய சிப்காட்டில் இருக்கக்கூடிய நடந்த கொக்கோ கோலா பெப்சிக்கு எதிரான நீரை திருடக்கூடிய டாடா நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டங்களே நான் கலந்துருக்கேன். இப்படி இந்த மாவட்டம் சார்ந்த இந்த மண் சார்ந்த போராட்டங்களில் நானும் கலந்துருக்கேன். ஆனால் அதுக்காக நான் அம்பாசமுத்திரத்தை போட்டிடுறது சரியா தவறானு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அண்ணன் சீமான் என்னை கட்டளையிட்டார், நீ அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடணும். ஆகவே நான் அம்பாசமுத்திரத்தில் போட்டிடுறேன். இதை தாண்டி நீங்கள் என்னை காணொலியில் பார்க்குறோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நான் தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுட்டேன்னா நான் உறுதியாக உங்களோடு இதே ஊரில் நான் குடிபெயர்ந்துருவேன், இதே ஊரில் தான் இருப்பேன். நான் ஐயா மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவர் குற்றாலத்தில் போய் குடியிருக்கிறார் இசைக்கு சுப்பை ஐயா, அது மாதிரி நான் போய் குடியிருக்க மாட்டேன். உங்களுக்கு அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சோத்தை போட்டு ஏமாற்ற மாட்டேன். மாறாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தேவையான எல்லா வகையான பிரச்சனைகளும் சரி செஞ்சு உங்களோடு இதே தொகுதியில் குடியிருந்து இதே தொகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை புறம் நிறையாக மாற்றி உங்களோடு நானும் களத்தில் நிற்பேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனையாக மாற்றி இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். அண்ணன் சீமான் நாமதர் கட்சி தலைமையில் அண்ணன் சீமான் தலைமையில் நாமதர் கட்சி ஆட்சி அமைக்கும் போது அம்பாசமுத்திரம் முதல் தொகுதியாக
உறுதியாக இங்கே இருக்கிற அளவுக்கு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவேன் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துக்கிறேன். வெயில் கடுமையாக இருக்குது. அடுத்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சுக்கிருக்கேன். உறவுகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அண்ணனுக்கு இருன்னு வந்துருவார் போல தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். தம்பி எழிலரசனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி வெளிநாடுகளில் பயணிக்கக்கூடிய தம்பிகளுக்கும் எனக்கு நிறைய காணொலிகளை எடுத்தெடுத்து இதே மாதிரி கட் பண்ணி போடக்கூடிய தம்பிமார்களுக்கும் நிறைய நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். புரட்சி எப்போது வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி சொல்லும். வணக்கம்.